அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்டி ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஏத்த சைட் டிஷ், அதுவும் பன்னீர் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 10 முந்திரி பருப்பு சேர்த்து கூடவே சூடான தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு 2-3 பொருள் நம்ம அரைச்சு சேர்க்கணும். அதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 9 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி இந்த சைஸ் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி இதையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி, நல்ல பழமான தக்காளியை எடுத்து தண்ணி எதுவும் சேர்க்காம அதையுமே நல்லா நைஸா அரைச்சு எடுத்து அதையும் தனியா வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை குக் பண்ணுங்க. இது நல்லா குக் ஆகி அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டை அந்த இதை இதில் சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுவுமே நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆன பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருப்போம் இல்லையா முந்திரி, அதை எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி இதுல சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இது குக் ஆயிட்டு இருக்க டயத்துல நம்ம பன்னீர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 கியூப் பட்டர் சேர்த்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை இதுல சேர்த்துக்கோங்க. நான் இதுல ஒரு 200 கிராம் பன்னீர் சேர்த்திருக்கேன். இதை ஒரு 30 செகண்ட்ஸுக்கு இப்படியே குக் பண்ணுங்க. 30 செகண்ட் ஆன பிறகு இது கூட 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா குக் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா கிரேவி, அந்த கிரேவில இதை அப்படியே அதுல சேர்த்துடுங்க. அதை சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயாச்சு. சூப்பரா குக் ஆகி வந்திருக்கு. நல்லா பச்சை வாசனைலாம் போய் பன்னீர்லாம் நல்லா சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான அண்ட் டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.